வணக்கம். இது வசந்தம் டிவியின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர கால சட்டத்தை ஒரு மாதத்தினால் நீடிக்கும் யோசனையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. விவசாய திணைக்களத்தின் சகல காணிகளிலும் பயிர் செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை. இலங்கையில் கணனி அறிவினை 50% விருத்தி செய்ய திட்டம். பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25 லட்சத்தை அண்மிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பாராளுமன்றம் இன்று கூடுகிறது. அவசரகால சட்டத்தை ஒரு மாதத்தினால் நீடிக்கும் யோசனை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். கடந்த மாதம் தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் மாலை நேரத்தில் கூட்டத்தை நடாத்த பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்றைய பாராளுமன்ற அமர்வு பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகும். அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்தினால் நீடிக்கும் யோசனையை பிரதமர் DM ஜெயரத்ன இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். விவசாய திணைக்களத்தின் கீழுள்ள சகல காணிகளிலும் பயிர் செய்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு தேவையான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன விவசாய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். தேசிய விவசாய வாரம் மற்றும் விவசாய கண்காட்சி தொடர்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். கைவிடப்பட்ட நிலையில் உள்ள விவசாய அமைச்சின் சகல காணிகளிலும் பயிர் செய்கையை மேற்கொள்ள வேண்டும். படாத்த விவசாய பண்ணைக்கு சொந்தமான கைவிடப்பட்ட நிலையில் உள்ள 80 ஹெக்டேயருக்கும் மேற்பட்ட காணியை 3 நாட்களுக்குள் சுத்தப்படுத்தி பயிர் செய்கையை மேற்கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தேசிய விவசாய வாரம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகும். இலங்கையில் கணனி அறிவு மட்டத்தை எதிர்வரும் 5 வருடத்திற்குள் 30%-லிருந்து 50% அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பல வேலைத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மாலபி விதாத வள மத்திய நிலையத்தில் பாடநெறிகளை பூர்த்தி செய்தோருக்கு சான்றிதழ்களை வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் திஸ்ஸ விதாரண கூறினார். ஆசிய நாடுகளில் கணினி தொழில்நுட்பத்தில் இந்தியா மற்றும் தென்கொரியா முன்னிலையில் உள்ளது. சர்வதேச கணினி சந்தையில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பிரதான நாடாக இந்தியா உள்ளது. இவ்வாறான முன்னேற்றத்தை இலங்கையிலும் ஏற்படுத்துவதே தமது எதிர்பார்ப்பென்றும் அமைச்சர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளுக்குள் விதாத மத்திய நிலையமூடாக 30,000க்கும் மேற்பட்டோருக்கு கணினி பயிற்சிகள் வழங்கப்பட்டமை விசேட அம்சமாகும். தொடர்ச்சியாக 5வது மாதத்திலும் பணவீக்கம் குறைவடைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் 4.3% குறைவடைந்ததாக மத்திய வங்கி புள்ளி விபர திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைந்த மட்டத்தில் பேணுவதற்கு திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையினால் வாழ்க்கை செலவும் குறைவடைந்துள்ளது. குறைவடைந்துள்ள பணவீக்கத்தை இவ்வாண்டு முழுவதிலும் முறையாக பேண திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தை டெங்கு ஒழிப்புக்காக ஒதுக்கப் போவதாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதற்கென பல வேலை திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 1ஆம் வார திங்கள், 2ஆம் வாரம் திங்கள், 3ஆம் வார சனி, 4ஆம் வார சனி டெங்கு ஒழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் ஆகஸ்ட் 15 தொடக்கம் 22 வரை ஒரு வார காலம் டெங்கு ஒழிப்பு தேசிய வாரமாக அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த பிரயத்தனங்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடியும். டெங்கு ஒழிப்பு திட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். டெங்கு ஒழிப்பு தொடர்பிலான ஆய்வு வேலை திட்டங்களை பலப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறினார். டெங்கு ஒழிப்பு திட்டத்தில் சகலரினதும் பங்கேற்பின் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் LTTE ஆதரவாளரான வைகோவின் அரசியல் செயற்பாடுகள் முடிவுறும் நிலை ஏற்பட்டுள்ளது. MTMK கட்சியின் செயற்பாடுகளை முடிவுறுத்த இந்திய தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. வைகோவின் தலைமையிலான MTMK கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சி பட்டியலிலிருந்து நீக்கப் போவதாக இந்திய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வைகோவின் அரசியல் பயணம் முடிவடையும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படுவது அக்கட்சி அரசியலில் ஈடுபடும் மட்டத்திற்கு அமைவாகவாகும். அத்துடன் அரசியல் கட்சிகள் தேசிய அல்லது மாநில தேர்தல்களில் செல்லுபடியாகும் வாக்குகளில் 6%-னையும் குறைந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலிருந்து நீக்க காரணமாக அமையும்.
லோக்சபை மற்றும் மாநில தேர்தல்களில் கட்சிகள் பெறும் வாக்குகள் தரப்படுத்தப்படும். இந்த தகமைகளை பூர்த்தி செய்ய முடியாத வைகோவின் MTMK கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சி பட்டியலிலிருந்து நீக்க முடியும் என இந்திய தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தமிழக மாநில தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. தற்போதைய நிலைமையில் வைகோவின் கட்சிக்கு இந்த தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. LTTE இயக்கத்துடன் நேரடி தொடர்பினை வைத்திருந்த வைகோ வேலுப்பிள்ளை பிரபாகரனின் நெருங்கிய நண்பராவார். பல சந்தர்ப்பங்களில் சட்டவிரோதமாக இலங்கையின் வடபிரதேசத்திற்கு வந்த வைகோ முல்லைத்தீவு வன பிரதேசத்தில் LTTE இயக்கத்தினூடாக ஆயுத பயிற்சிகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக சமீபத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைகோ மற்றும் நெடுமாறன் ஆகியோர் தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் LTTEக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டமையினால் இவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கஷ்ட பிரதேசங்களில் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் WDG சனவிரட்ன தெரிவித்துள்ளார். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் இதற்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பலாங்குடை இப்புல்பே பிரதேச செயலக கேட்போர் கூட கட்டிட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதற்கென 58 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. சமநல விவசாய திட்டத்தின் கீழ் பலாங்குடை பண்டாரவில வீதியை விரிவுபடுத்தும் செயற்திட்டத்தினால் காணிகளை இழந்தோருக்கு நஷ்டஈடுகளும் வழங்கப்பட்டன. யாழ் குடாநாட்டில் குறைந்த வருமானம் பெறுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் பாதுகாப்பு கட்டளையிடும் அதிகாரி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹாத்ருசிங்கவின் ஏற்பாட்டில் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் சிறார்களுக்கு புலமை பரிசிலும் இதற்கு இணைவாக வழங்கப்பட உள்ளன. பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்யும் வரை மாணவர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை பண்ணை வளர்ப்பில் ஈடுபடுத்தும் நோக்குடன் கோழி குஞ்சுகளும் வழங்கப்பட்டன. அடுத்து வெளிநாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக புள்ளி விவர தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இறந்தோரின் எண்ணிக்கை 1300 தாண்டியுள்ளது. 80 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மக்களின் நாளாந்த செயற்பாடுகள் முழுமையாக சீர்குலைந்துள்ளன. வீடுகளும் கட்டிடங்களும் அழிந்துள்ளன. வெள்ளப்பெருக்கினால் நிற்கதியாகியுள்ள மக்களை மீட்டெடுக்க 30,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கடும் பிரயத்தனங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் அரச கொள்கையை மாற்றியமைக்க பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது. 65 வயதுக்கு பின்னர் தொழிலிலிருந்து ஓய்வு பெறுமாறு வற்புறுத்தல் விடுக்க பிரித்தானிய அரசு தீர்மானித்துள்ளது. அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இக்கொள்கையை அமுல்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. ஒரு சிலர் 65 வயதை தாண்டியும் சேவையாற்ற விருப்பம் தெரிவிக்கின்றனர். ஓய்வு பெறும் வயதிலேயே தமக்கு தீர்மானிக்கும் உரிமை பிரித்தானிய ஊழியர்களுக்கு கிடைக்கின்றன. புதிய கொள்கை தொடர்பாக ஒரு சில வர்த்தக நிலையங்கள் மற்றும் நிறுவனங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதாகவும் பிரித்தானிய வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மத்திய கிழக்கில் நிலவி வரும் தற்போதைய வறட்சியான காலநிலையை தொடர்ந்து அந்நாட்டு மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். ஜெருசலத்தில் உள்ள மிருக பண்ணை பொறுப்பாளர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். நீர் சார்ந்த உணவுகள் மீதே கால்நடைகள் பெரும் ஆர்வம் காண்பிப்பதனால் பொறுப்பாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இப்பிரதேசத்தின் வெப்பநிலை 35°C வரை அதிகரித்துள்ளது. இவ்வார இறுதியில் இது மேலும் அதிகரிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். இன்றைய போட்டியில் இலங்கை அணி சார்பாக 2வது டெஸ்ட் போட்டியின் போது உபாதைக்குள்ளான லசித் மாலிங்க பங்கேற்கிறார். அதேவேளை இந்திய அணியில் காய்ச்சல் காரணமாக விளையாடாதிருந்த யுவராஜ் சிங் இன்றைய போட்டியில் விளையாட உள்ள அதே நிலையில் அவருக்கு பதிலாக களமிறக்கப்பட்ட சுரேஷ் ரெய்னாவும் விளையாட உள்ளார். இவர்கள் இருவரும் விளையாடும் நிலையில் VVS லக்ஷ்மன் நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு சரவணமுத்து மைதானத்தில் இவ்விரு அணிகளுக்கும் இடையில் இதுவரை 3 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இவற்றில் இலங்கை அணி 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் ஒரு போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது இலங்கை அணி 541 ஓட்டங்களை பெற்றுமையே அதிகூடிய ஓட்டமாக பதிவாகியுள்ளது. இந்திய அணி 1993ஆம் ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக 446 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்கார் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான், ஷங்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என மாபெரும் கலைக்கூட்டணியால் உருவான எந்திரன் திரைப்படத்தின் இருவட்டு விற்பனை ஆப்பிள் நிறுவனத்தின் iTunes எனப்படும் சர்வதேச இணையதளத்தில் அதிக ரசிகர்களால் கொள்வனவு செய்யப்பட்டது என்ற புதிய உலக சாதனையை படைத்துள்ளது. அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனம் நடத்தி வரும் iTunes இணையதளத்தில் உலகளவில் வெளியாகும் பிரபலமிக்க இசை தொகுப்புகளை ஆன்லைன் வழியாக ரசிகர்கள் கொள்வனவு செய்ய வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த iTunes இணையதள முகவரியில் எந்திரன் திரைப்பட பாடல்கள் தற்போது கிடைக்கின்றன. வெளியான 2 நாட்களில் சர்வதேச ரீதியில் அதிக அளவில் ரசிகர்களால் கொள்வனவு செய்யப்பட்ட பாடல்கள் என்ற சாதனையை எந்திரன் திரைப்பட பாடல்கள் தனதாக்கிக் கொண்டன. இந்த இணையதளத்தில் தமிழ் திரைப்பட பாடல் அடங்கிய இருவட்டு சாதனை படுத்து முதலிடம் பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாகும். எந்திரன் திரைப்பட பாடல்கள் கடந்த 31ஆம் தேதி மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் கோலாகலமாக வெளியிடப்பட்டன. தற்போது உலகம் முழுவதிலும் உள்ள ரசிகர்கள், இசை ஆர்வலர்கள் இந்த இருவற்றினை கொள்வனவு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த செய்திகளின் சாராம்சம். அவசரகால சட்டத்தை 1 மாதத்தினால் நீடிக்கும் யோசனை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. விவசாய திணைக்களத்தின் சகல காணிகளிலும் பயிர் செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை. இலங்கையில் கணினி அறிவினை 50% விருத்தி செய்ய திட்டம். பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25 லட்சத்தை அண்மிப்பு. இத்துடன் எமது காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.